வந்து சிஸ்டம் ஷெடியூலிங் மேனேஜர். சிஸ்டம் ஷெடியூலிங் மேனேஜர் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா, ஆர்டரு, டைமிங், டாஸ்க் எல்லாமே கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆகுதா அப்படின்றதுக்கு ரெஸ்பான்சிபிள். இது என்னென்னா ரிப்போர்ட் ஜென்ரேஷனை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணும். ஸ்பெசிஃபிக் டைமுக்காக எல்லா டாஸ்க்குமே கரெக்ட் சீக்வன்ஸில் ரன் பண்ணும், எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டோ டிலேவும் இல்லாமல். இதோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஷெடியூலிங் மேனேஜர் என்னன்னா ஜாப் ஷெடியூலிங். த ஷெடியூலிங் மேனேஜர் கிரியேட்ஸ் அ ஷெடியூல் ஃபார் வேர் ஹவுஸ் ஜாப்ஸ். வேர் ஹவுஸ் ஜாப்ஸ்க்குலாம் இது ஒரு ஷெடியூல் போடும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டாஸ் ஸ்பெசிஃபிக் டைமில், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டாஸ் ஆஃப்டர் எக்ஸ்ட்ராக்ஷன். எக்ஸ்ட்ராக்ட் டேட்டாஸ் ஜாப் ஷெடியூலிங் என்ன பண்ணோன்னா ஷெடியூல்ஸை வந்து க்ரியேட் பண்ணும் வேர் ஹவுஸ் ஜாப்ஸ்க்கு. டேட்டாஸை ஸ்பெசிஃபிக் டைமில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ணும். இதுதான் ஜாப் ஷெடியூலிங் பண்ணும். ஒர்க் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னா மெனி டாஸ்க் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் டாஸ்க். ஸோ டிஃபைன்ஸ் டாஸ்க் சீக்வன்ஸ், என்ஷூர்ஸ் டாஸ்க் ரன் இட்ஸ் கரெக்ட் ஆர்டர், யூஸ் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன். இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய டாஸ்க் எல்லாமே டிபெண்ட் பண்ணி சீக்வன்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் மானிட்டரிங் அண்ட் அலர்ட்டிங். ஷெடியூலிங் மேனேஜர் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுவாங்க ரன்னிங் ஜாப்ஸை. அலர்ட்ஸ் ஆட்டோமேட் பண்ணுவாங்க ஜென்ரேஷனுக்காக. நோட்டிஃபிகேஷன்ஸ்னால் இமெயில் மூலியமாகவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் நோட்டிஃபை பண்ணுவாங்க. எரர்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க குயிக்காக. நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன்னா ஹெவி ஜாப்ஸ் எல்லாம் பீக் ஹவர்ஸில் ரன் ஆகும். சம் டாஸ்க்லாம் பேரலாக எக்ஸிக்யூட் ஆகும். ரெடியூஸ் பண்ணும் சிஸ்டமோட ஓவர்லோடை. அதான் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்னா சம் ஜாப்ஸ் கேன் ஒன்லி ஸ்டார்ட் ஆஃப்டர் அதர் ஜாப்ஸ் ஃபினிஷ். சில ஜாப்னால் ஒரு ஜாப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் இன்னொரு ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் டிபெண்டன்சிஸை ஹேண்டில் பண்ணும். ஜாப் ஸ்டார்டிங் டூ ஏர்லியை ப்ரிவெண்ட் பண்ணும். ப்ராப்பர் ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூஷனை என்ஷூர் பண்ணும். மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அண்ட் ரீஷெடியூல்ஸ் த ஜாப் டெம்பரவராக ஸ்டாப் பண்ணி ரீஷெடியூல் பண்ணும். அட்மினிஸ்ட்ரேட்டரோட கோஆர்டினேட் பண்ணும். ரீஸ்டார்ட் பண்ணும் ஜாபை மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறம். அடுத்து டாக்குமெண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் பண்ணும். டாக்குமெண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங்னா சக்ஸஸ்ஃபுல் ஜாபா ஃபெயில்டு ஜாபான்ற டாக்குமெண்ட் அண்ட் ரிப்போர்ட் பண்ணும். டைம் டேட்டா அவைலபிலிட்டி பார்க்கும். ஒர்க் ஃப்ளோ மேனேஜ் பண்ணும். ப்ராசஸிங் டிலேஸை ரெடியூஸ் பண்ணும். எஃபிஷியண்டாக இடிஎல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸ்மூத் வேர் ஹவுஸ் ஃபங்க்ஷனிங்க்கு மெயின்டைன் பண்ணும். இதுதான் இந்த ஷெடியூலிங் மேனேஜர்.